ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 4 வியாழக்கிழமை, தேய்பிரை அஷ்டமி. அன்னைக்கு தினம் உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் இந்த ஒரு பொருளை மட்டும் ஒரு துளி அளவு சேர்த்து விளக்கேற்றி பாருங்க. கண்டிப்பாக அடகு வச்ச நகையெல்லாம் திரும்ப வரும். கடன் சுமை படிப்படியாக குறையும். நம்மளோட பயத்தை நீக்கி துன்பங்களது நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் தான் பைரவர். கொடுமையான அபாயங்கள், பகை இது எதுவுமே நம்ம பக்கத்தில் வரக்கூடாதுன்னா நம்ம பைரவரை வழிபடலாம். அதுவும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கும்போது நம்மளோட கஷ்டங்கள் தேய்ந்து போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. உங்களுக்கு காசு பணம் அதிகமாக சேரணும், தங்க நகை அதிகமாக சேரணும், இருக்கக்கூடிய விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா அந்த வேண்டுதலை நீங்கள் வளர்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர்கிட்ட வேண்டிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையணும், கடன் சுமை குறையணும், அடகு வச்ச நகை கடன் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபடணும். எல்லா சிவாலயங்கள்லையும் கண்டிப்பாக பைரவர் சன்னதி இல்லாமல் இருக்காது. தேய்பிரை அஷ்டமியில் ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றது ரொம்ப சிறப்பு. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் இந்த மாதம் தேய்பிரை அஷ்டமி கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நல்ல நாளில் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கடன் சுமை குறையும், அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு எப்பவும் போல நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு வரலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு எப்பவும் போல் பூஜை பண்ணுவீங்கள்ல, அந்த விளக்கேற்றத்துக்கு முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் ஒரு துளி சேர்த்துடுங்க. அது என்ன பொருள் அப்படின்னா மஞ்சள் தூள். மங்களகரமான மஞ்சள் தூளை தான் நம்ம விளக்கில் சேர்க்க போகிறோம். எப்படியும் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருப்பீங்க. அதனால் தாராளமாக நீங்கள் மஞ்சளை பயன்படுத்தலாம். ரொம்ப அதிகமாக போட வேணாம். உதாரணத்துக்கு நீங்கள் விளக்கேற்றும் போது எண்ணெய் ஊற்றுறீங்கல்ல, அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள், அந்த மஞ்சள் தூளை அந்த விளக்கு எண்ணெயில் போட்டுருங்க. போடும்போதே உங்களோட வேண்டுதல், அதாவது உங்கள் கஷ்டங்கள்லாம் என்னென்ன தேய்ந்து போகணுமோ அந்த கஷ்டங்களை சொல்லுங்கள். பேங்க் லோன் தீரணும், நான் அடகு வச்ச நகையெல்லாம் மீண்டு வரணும், என்னோட கடன் சுமை படிப்படியாக குறையணும், நான் கடன் கொடுத்துருக்கேன் அது திரும்ப வரணும். இப்படி ஒரு வேண்டுதல் இருந்தாலும் எல்லா வேண்டுதல்களையும் உங்கள் கஷ்டங்களையும் சொல்லி அந்த மஞ்சள் தூளை போடுங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க. அந்த விளக்கேற்றும் போது மறக்காமல் பைரவரையும் மனசில் நினச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும், ஆனால் இதோட சக்தி ரொம்ப பெருசு. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே விளக்கேற்றும் போது மஞ்சள் தூளை போட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி பாருங்கள். கூடிய சீக்கிரம் உங்களோட கஷ்டங்கள்லாம் குறையும். முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.